நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கவினின் உடலை வாங்க பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் பேச்சுவார்த்தையில் பெற்றோர் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து உடலானது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கவினின் உடலுக்கு அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோர் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நெல்லையில 5 தினங்களுக்கு முன்பு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அப்படிங்கிறவரோட மரணம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சக நந்தி, அதாவது வகுப்பு தோழியை காதலித்தது காரணமா அவரோட தம்பியால கொலை செய்யப்பட்ட இந்த விவகாரமானது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடி கடந்த 3 நேற்று கையில எடுத்தது. கையில எடுத்த நிலையில அவரோட உடல், அதாவது ஏற்கனவே அவங்க கவினோட பெற்றோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த காரணமாக அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த சுபாஷினி, இந்த கவினோட காதலியான சுபாஷினியோட தாய் தந்தையரை உடனடியா பணி நீக்கம் செய்யறதோட இல்லாம அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த சுபாஷினியோட தந்தையார் சண்முகம் அவர் எஸ்ஐயா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில அவரோட உடலை வச்சிருந்தது நிலையில தற்போது அவரது உடல், கவினோட உடல் அவரோட தந்தை சண்முகசுந்தரம் மணிக்கணும் அவர் தந்தை மற்றும் சகோதரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவரோட இறுதிச் சடங்கானது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துல நடைபெற்ற பிறகு அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் நேரு, அதே மாதிரி மேயர் ராமகிருஷ்ணன், பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டு தற்போது அந்த உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போது அவரோட உடல் இங்கிருந்து நெல்லையில உள்ள பிரேத பரிசோதனை அறையில, அதாவது முதற்கட்ட இதெல்லாம் முடிஞ்சு அவருக்கு பெற்றோர் வசம் ஒப்படைக்கப்பட்டு அது தொடர்ச்சியா தற்போது ஆறுமுகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட இருக்குது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.